அவசியம். அன்பிற்குரிய சகோதரிகளே, பெரியோர்களே, பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒழுக்கம் ஹிஜாபின் ஒழுக்கமாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தன்மையை பாதுகாக்கத்தான் அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் முஸ்லிமான பெண்ணுக்கு ஹிஜாபை கடமையாக்கின்ற. மேலும் உண்மையான ஹிஜாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கின்றார். யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக நிசாயில் முஃமினீன், நபியே, உங்களுடைய மனைவிகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களின் முந்தாடைகளை அவர்களின் முகத்தின் மீதும் உடலின் மீதும் போர்த்திக் கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே தீர்வை சொல்கின்றார். இன்று உலகத்தில் சொல்யூஷன் தேடுறாங்க. விபச்சாரத்தை எப்படி தடுக்கிறதுன்னு, பெண்களுடைய அபகரிப்பை எப்படி தடுக்கிறதுன்னு. ஆனால் அல்லாஹ் தீர்வை சொல்கின்றார். ஹிஜாப் தான் பெண்களின் கண்ணியத்தை வெளிப்படுத்தும், பெண்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 கூட்டத்தினரை பார்த்ததில்லை, அவர்கள் நரகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் யார் என்றால், ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாயிருப்பாள், பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த முஃமினான பெண்களை தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய 95% முஸ்லிம் பெண்களின் ஹிஜாப் இதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ஹபீபை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே, உங்கள் ஆடைகளையும் உங்கள் ஹிஜாப்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆடைகள் மெல்லியதாக இருக்கக்கூடாது. அந்த ஆடை அழகானதாகவும் அழகில்லாதாகவும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஹிஜாப் என்பது அலங்காரம் தானே, அலங்காரமானது தானே. சுடிதாரை விட இன்றைக்கு ஹிஜாப் தான். அழைய கடையில போய் பாருங்க, ஷோகேஸ்ல மினுமினுத்திட்டு இருக்கும் ஹிஜாப் எதற்கு? மக்கள் நம்மளை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு ஹிஜாப் எதற்கு? மக்கள் நம்மளை பார்க்கணும் சொல்லி போடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஹிஜாபை உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால், உங்கள் மனைவிகளையும் உங்கள் பிள்ளைகளையும் நரகத்துக்கு தயார்படுத்துறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால், அல்லாஹ் இயற்கையாக பெண்களுக்கு உடல் அமைப்பை அழகாக படைத்துள்ளார். ஒரு ஆண் பலிகெடதான் செய்வான், ஆனால் ஒரு பெண் அவளும் பலிகெடுவாள், பிறரையும் பலிகெடுப்பாள். தன் அழகின் மூலமாக மறைத்துக்கொள், உன் பார்வையை தாழ்த்திக்கொள் என்றும். அது மட்டுமல்ல, இப்படி ஆடம்பரமாக ஹிஜாப் அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. இப்படி ஹிஜாப் அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. நஊது பில்லாஹி மின்ஹா. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கை பெண்களை ஒழுங்குபடுத்துகின்றது, சுத்தப்படுத்துகின்றது என்பதை பாருங்கள். ஹிஜாப் ஒரு முஸ்லிம் பெண்மணியின் உண்மையான மதிப்பை உணர்த்துகிறது. உடல் பாகம் தெரியாதபடி தொழு என்று ஒரு முஸ்லிம் பெண்மணி ஹிஜாப் இருக்க வேண்டும். ஒரு ஹிஜாபை பார்த்து அழகாக இருக்கிறது, எந்த கடையில் வாங்கி இருப்பார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு ஒரு முஸ்லிம் பெண்ணின் ஹிஜாப் இருக்கக்கூடாது. பெண்கள் போடக்கூடிய ஹிஜாப் என்றார்கள், அதுவும் கருப்பு கலர்ல போடுறதுதான். தன்மை உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கருப்பு கலரை போடுறதுதான் சஹாபாக்கள் முஸ்லிம் பெண்ணிடத்திலேயே வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவிற்கு ஹிஜாப் இருந்தால் அது ஹிஜாப் இல்லை. முன்னாடி எல்லாம் பெண்கள் பார்த்தா சுடிதார் எங்கே எடுத்தீங்க, புடவை எங்கே எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஹிஜாப் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கும் அளவிற்கு ஹிஜாபில் அவ்வளோ அலங்காரம். ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன் மீது நறுமணம் பூசிக்கொண்டு வீதியில் சென்றால் அவள் விபச்சாரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே பெரியோர்களே, சகோதரிகளே, ஹிஜாப் என்ற கடமையை உணர்ந்து பொறுப்புடன் அணிந்து இறை அன்பை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.